மர்ம கடலில் பயங்கர வெடி சத்தம், நடுவானில் எழுந்த தீப்பிழம்புகள். ஹோர்முஸ் ஜலசந்தி பகுதியில் போர் பதற்றம் இப்போது மீண்டும் ஒரு புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை அதாவது IRGC நடுக்கடலில் சென்று கொண்டிருந்த ஒரு பிரம்மாண்ட சரக்கு கப்பலை அதிநவீன குரூஸ் ஏவுகணை மூலம் தாக்கி சிதைத்துள்ளது. ஈராக்கிற்கு அருகில் உள்ள கடல் பகுதிகள் பனாமா நாட்டின் கொடி ஏந்திய MSC சாரிஸ்கா என்ற ராட்சத கப்பல் சென்று கொண்டிருந்த போது அதன் மீது ஈரான் இந்த துல்லியமான தாக்குதலை நடத்தியுள்ளதாக ஈரானிய அரசு ஊடகங்கள் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளன. நள்ளிரவில் அந்த கப்பலில் பயங்கர வெடி சத்தத்துடன் தீப்பிழம்புகள் எழும் வீடியோக்கள் இப்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி உலக நாடுகளை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்த அதிரடி தாக்குதல் என்பது ஏதோ தற்செயலாக நடந்தது அல்ல. இது அமெரிக்காவிற்கு ஈரான் கொடுத்த ஒரு நேரடியான மற்றும் மிக கடுமையான பதிலடி. கடந்த வெள்ளிக்கிழமை ஓமன் கடல் பகுதியில் சென்று கொண்டிருந்த ஈரானின் லியான் ஸ்டார் என்ற வணிக கப்பலை அமெரிக்க போர் விமானங்கள் ஹெல்ஃபயர் ஏவுகணை மூலம் தாக்கி முடுக்கின. அந்த தாக்குதலை அரசு ஆதரவு பெற்ற கடல்சார் பயங்கரவாதம் என்று கடுமையாக விமர்சித்த ஈரான் அதற்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்று எச்சரித்திருந்தது. அதன்படியே இப்போது அமெரிக்காவின் பொருளாதார நலன்களோடு தொடர்புடைய கப்பல்களை ஈரான் குறிவைக்க தொடங்கியுள்ளது. இந்த ஏவுகணை தாக்குதலால் பாதிக்கப்பட்ட கப்பலுக்கு உதவ ஈராக் எல்லை பகுதியில் இருந்து அவசர கால மீட்பு குழுக்கள் விரைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் ஈரானுக்கு எதிராக தொடங்கிய இந்த ராணுவ நடவடிக்கை இடையில் பாகிஸ்தான் முன்னிலையில் ஏற்பட்ட தற்காலிக போர் நிறுத்தத்தால் சற்று தனித்திருந்தது. ஆனால் ஈரானிய துறைமுகங்களை அமெரிக்கா இன்னும் ரகசியமாக முற்றுகையிட்டு வருவதால் ஆத்திரமடைந்த ஈரான் இப்போது மீண்டும் தனது ராணுவ பலத்தை காட்டத் தொடங்கியுள்ளது. உலக நாடுகளுக்கு தேவையான கச்சா எண்ணெயில் 1/5 செல்லும் மிக முக்கிய பாதையான ஹோர்முஸ் ஜலசந்தியை தனது முழுமையான கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக ஈரான் மீண்டும் ஒருமுறை உலகிற்கு உரக்க சொல்லியிருக்கிறது. அந்நிய சக்திகளின் குறுக்கீடு இருந்தால் இது போன்ற பதிலடிகள் தொடரும் எனவும் ஈரான் எச்சரித்துள்ளது. ஈரானின் இந்த திடீர் ஏவுகணை தாக்குதலால் வளைகுடா பகுதியில் மீண்டும் ஒரு மிகப்பெரிய போர் மூலம் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்கா இனிமேல் எந்த ஒரு இராணுவ நடவடிக்கையில் ஈடுபட்டாலும் அதைவிட கடுமையான மற்றும் தீர்க்கமான பதிலடி கொடுக்கப்படும் என IRGC இராணுவம் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளது. கச்சா எண்ணெய் விநியோக பாதையில் நிலவும் இந்த உச்சக்கட்ட பதற்றம் வரும் நாட்களில் உலக பொருளாதாரத்திலும் கச்சா எண்ணெய் விலையிலும் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என அஞ்சப்படுகிறது. இந்த விவகாரத்தில் அமெரிக்காவின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்பதை உலக நாடுகள் இப்போது மிகுந்த கவலையுடன் கவனித்து வருகின்றன. Giriaz'ın Super Sunday Sale.